ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னே சொல்லலாம். இது யாருமே கேட்கல, இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு பிளாக் ரதினா நானே சொல்லட்டுமா? ரொம்ப பேர் கேட்கல, ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதான் நான் கமெண்ட்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன், அதான் பார்ப்பாங்க. அவர் என்கிட்ட சிலது சொல்வார், அதை வச்சு நான் பேசுவேன். அதனால் வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோனா சில்வர் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எங்ககிட்ட இருக்க வெள்ளி ஓட்டை உடச்சல் அது மாதிரி எங்ககிட்ட இருக்குது, நல்லதோ கெட்டதோ பழசோ புதுசோ அப்படின்ற மாதிரி எது இருக்குதோ அதுதான் பார்க்க போகிறோம். வெள்ளி கலெக்ஷன் மொத்தமாக என்ன வெள்ளி கலெக்ஷன் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாப்பா குட்டி பாப்பா நவுரா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாப்பாவுக்கு கவு மில்க்கு இல்லைன்னா ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மில்க்குமே பாப்பாவுக்குலாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள், நார்மலாக தான். அது மட்டும் இல்லை, 6 மந்த் முடிஞ்சு தான் நான் ஃபுட்டே இருக்க பாப்பாவுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 5 மந்த் நடந்துட்டு இருக்குது. 5 மந்த் 13 நாள் ஆகுது. அப்போலேருந்தே பாப்பாக்கெலாம் எதுவும் கிடையாது. இதேமாரி பாப்பா பிறந்தப்பே 3 கிலோ இருந்தா. அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஒன்று கேட்டிருந்தாங்கண்ணா, என்னன்னா பாப்பா ஆக்டிவாக இருக்காங்க எப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, எப்பயுமே குழந்தை அப்படி இல்லை, குழந்தைகிட்ட எப்பயுமே நம்ம அதிகமாக பேசணும், அதிகமாக விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சீக்கிரமாக பேசும், சீக்கிரமாக எல்லாமே பண்ணும். நடக்கிறதோ முட்டி போகிறதோ நவுறதோ சீக்கிரமாக பண்ண ஆரம்பிக்கும். நம்ம என்கரேஜ் பண்ணணும் குழந்தைய. நவுறும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை காமிச்சு கிட்ட வர சொல்லணும். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைக்கு இன்னும் ஆக்டிவாக சிரிச்சுட்டு ஜாலியாக பண்ணுவாங்க. அதனால நிறைய குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கும். பாப்பா விட்டு ஃபோன் பார்க்கறது வேலை அது மாதிரிலாம் கிடையாது. பாப்பா முடிச்சுட்டு இருந்தாலே ஃபுல் டைம் அவ கூட தான். அது மட்டும் நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பாப்பா கூட தான். ஏன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக போர் அடிக்கும். பாப்பா தான் எங்களுக்கு ஜாலியாக சின்ன விளையாட்டுருப்போம். இந்த 5 மாதம் பாப்பா கூட எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. எப்படி சொல்கிறது, அவளுக்கு இந்த விளையாட்டு அப்படின்றத தவிர்த்து சத்துக்கள், எனர்ஜி, ஸ்ட்ராங், பவர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அப்படியெல்லாம் கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே பாப்பா பிறந்தப்ப 3.200 கிராம் இருந்தா. அதான் நீரில் ரொம்ப நாள் இருந்ததுனால 200 கிராம் மைனஸ், மீதி அதான் 3 கிலோ இருந்தா வீட்டுக்கு கூட்டு வரும்போதெல்லாம். அதுக்கப்புறம் 2 மாதத்துலேயே 5 கிலோ. இப்போ 5 மந்தில் 6 கிலோ இருக்கா. ஆனால் இதுதான் நார்மல். இருந்தாலும் 5 மந்தில் ஒரு 7 கிலோ இருந்தால் தான் அது நல்லது, குட் அப்படின்னு மாதிரி. பாப்பா 6 கிலோ தான். இது அவங்க கமெண்ட் பண்ணும்போதே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளவும் நம்ம ரிப்ளை பண்ணால் அவங்களுக்கு புரியாதுன்றதுனால சரி வீடியோவில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதத்தில் வெயிட் கரெக்டாக ஏதோ இருக்கிறதுனால அவளால் ஓட முடியுது, தாவ முடியுது, பறக்க முடியுது. அது மாதிரி உங்கள் பேபி, அதாவது பாய் பேபியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பொறுமையாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. கேர்ள் பேபிலாம் கொஞ்சம் நிறையவே ஆக்டிவாக இருப்பாங்க. பசங்களாம் பட்டுன்னு பிடிச்சிப்பாங்க. இப்போ அவங்க பேச நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பையன் அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. சரி வாங்க, நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டோம். யாரும் கோச்சிக்கு தேவையில்ல. வாங்க பார்க்கலாம் எங்ககிட்ட இருக்க வெள்ளி கலெக்ஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்க வெள்ளி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நாங்கள் என்னடா குணா நீ கையில் எதுவுமே இல்லாமல் வெள்ளி கலெக்ஷன் காட்ட போறியான்னு நினைக்காதீங்க. ஹேண்ட்பேக்லேயோ பையோலாம் இல்லை, ஒரு சின்ன மணி பர்ஸில் நாங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுறது, அதுக்கப்புறம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட மொத்தமாக இருக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மணி பர்ஸில் இருக்கிறது தான். இது மட்டும்தான், அதில் தான் ஒன்று ஒன்றா காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இல்லாததும் ஒன்று இருக்குது, அது ஸ்பெஷல் ரொம்ப. அது நீங்கள் யூஸ் பண்ணல, அது கடைசியாக காட்டுறேன். இது கொலுசு தான் வெள்ளியில் எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். கொலுசு பாருங்க, இது பழசு தான். அறுத்துக்கிச்சு போல குணா. எப்போதான் உனக்கே தெரியுமா தீனா? நான் பார்க்கவே இல்லை. இது எப்போனா பாப்பா ஒரு 8 மாதம் வயிற்றுல இருக்கும்போது 8ஆம் மாதம் அப்படி அறுத்துச்சு. இது எப்படி அறுத்துச்சு தெரியல தீனா, என்கிட்ட சொல்லவே. ஃப்ரெண்ட்ஸ், குணா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டான். ஏன்னா ஏதாச்சும் நான் திட்டுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் மறைச்சிருவா. ஆனால் நான் திட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸுகளை.
அதே மாதிரி கம்மலையும் ஒன்று வந்து உடச்சிட்டாங்க. ஆனால் அதுவும் எனக்கு தெரியவே தெரியாது. போட்டிருக்க பட்டன் யார் நோட் பண்ணி கேட்கல கம்மல் எங்கே கூட கம்மல் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கேட்கும்போது தான் சொல்கிறா, இல்லை தீனா உடச்சிக்கிச்சு இது அப்படின்னு. அதனால இந்த கம்பல் அந்த மாதிரி இது வந்து அறுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது வீட்டில் யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஏன்னா அறுத்துக்கிச்சு நல்ல வேலை என்கிட்டே கிடச்சிது. அது பாரு சில பேர்லாம் கொலுசு அறுத்துன்னு அப்படியே இருந்தது, நம்மளுக்கு கிடச்சதே பெரிய விஷயம். ஓகே, இதுதான். இதை மாற்றிட்டு புது கொலுசு எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாப்பாது. பாப்பா கொலுசு நாங்கள் காட்டியிருப்போம் பாப்பா பிறந்தப்ப எடுத்துன்னு வந்தப்போ தெரியுதுன்னா. பாப்பா கொலுசு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இப்போ போடல பாப்பா கொலுசு. அவள் காலை தூக்கி வேகமாக அடிக்கிறாள். ஒரு வேலை காலில் ஏதாச்சும் டேமேஜ் வந்துடும் சொல்லிட்டு காலில் பொத்துக்கும். அதேமாதிரி கால் வேகமாக தூக்கி அடிக்க முடியாது அப்படின்றதுனால இப்போ போட்டு விடல. அவருக்கே வந்து கொஞ்சம் நடக்கட்டும். இப்போ தான் முட்டி போட ஆரம்பிச்சுக்கிறார். 5 மாதம் நடக்க ஆரம்பிச்சோன்னே தான் ஒரு மாதத்துலேருந்து நடப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். சரி, அடுத்தது வந்து ஏன் கொலுசு. இது வந்து ஜால்ரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொத்தமல்லி மாடல் அப்படின்வாங்க. இது சத்தெல்லாம் கேட்காது. அதே மாதிரி இது முத்தே கொட்டாது, வெயிட் அதிகம். உங்கள் பிள்ளைங்க யாருன்னா இருப்பாங்க ஒரு பொம்பளை பசங்க, எவ்வளோதான் நம்ம ஜால்ரா கொலுசு ஜல்லு ஜல்லுன்னு பசங்க போய் வேற சத்தம் கேட்கணும்னு நினச்சி ஆசை எடுத்து போட்டாலும் 5 நாள் இது அதில் இருக்கிற முத்தெல்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது. அப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது போடுறது தான் அழகு. இருந்தாலும் பெரியவங்களுக்கு சில பேருக்கு முத்து கொட்டிக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி கொலுசு வந்து எடுத்து போட்டுங்க. இது சவுண்டும் கேட்காது, காலில் வந்து அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்தும் கொட்டாது. நான் இது எடுத்துருக்கேன், எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஜால்ரா கொலுசு தான். எங்களுக்கு முத்து அதிகமாக கொட்டுது தான் இது எடுத்து கொடுத்தாங்க. இது இப்போ கொஞ்சம் உழைக்குது நல்லாவே. அடுத்து வந்து அவ்வளோலாம் இல்லை, என்கிட்ட இருக்கிறத காட்டுறேன். பாப்பா அது காப்பு வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது. இப்போ அவள் கைக்கு வந்து அவள் கை மோதிர சைஸ் மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவள் கைக்கு இப்போ இதெல்லாம் பத்தது இல்லை. ஒரு தினா ஒரு 2 மாதம் அப்படி செஞ்சாங்க. அப்போ எடுத்துன்னு வந்தது ஒரு 2 மாதம் போட்டுருப்போம். அது என்ன பாப்பாவுக்கு 2 மாதம் தான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே மேடம் செட் ஆகலை, டைட் ஆயிடுச்சு. அப்புறம் ரிஸ்க்கு ரொம்ப டைட்டாகி விட்டோன்னா நல்லா தான் ஊற்றி எடுத்து வச்சிட்டோம். இது வந்து எப்படி இருந்தாலும் வைக்க மாட்டேன். பாப்பா ஞாபகத்தமாக இது வச்சுப்பேன். இதெல்லாம் மனசு வைக்காது. இது ஏன்னா வெளியெலாம் சில பேர் மாற்றிட்டு புதுசாக கொஞ்சம் வெளியே எடுப்பாங்க. அந்த மாதிரி இதை வைக்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. தினம் மெமரிஸ், பாப்பாவோட மெமரிஸ். அடுத்து வந்து என்னுடைய மெட்டி முத்து வச்ச மெட்டி வந்து ஒரு இடத்துல ட்ரெண்டிங்காக இருந்தது. அந்த கல்யாணம் புதுசாக கல்யாணம்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம கல்யாணத்து அன்றைக்கி வந்து எடுக்க போயிருந்த மெட்டி. அப்போ என்னோடய செலெக்ஷன் தான் முத்து வச்ச மெட்டி எடுத்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுன்னு வந்துடுச்சு மெட்டி முத்து விழாமல். என் அக்கா, எங்கள் சொந்தக்கார அக்கா அப்படிலாம் வந்து கேட்பாங்க, உன் மெட்டில் இருக்கிற முத்து மட்டும் எப்படி விழலை? இதுமாரி தான் நான் முத்து வச்ச மெட்டிலாம் போட்டேன், முத்து கீழே விழுந்துடுச்சு, உனக்கு எப்படி விழலைன்னு கேட்டாங்க. கேட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் விழுந்துடுச்சு. ரொம்ப நாள் உழைக்காது, எனக்கு கீழே இருக்கிற அந்த கம்பி தளர்ந்துட்டோம். அதனால் முத்து வச்ச மெட்டிலாம் பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு வருஷம் கல்யாணம் புதுசில் போட்டுக்கிட்டேன். இப்போ மெட்டியும் மாற்றி ஆகணும், ஏன்னா முத்து இல்லை, இதாக இருக்குது. இதெல்லாம் எது காட்டுறேன்னா இதெல்லாம் மாற்ற வேண்டிய கலெக்ஷன்ஸ். இதில் வந்து பாப்பா கொலுசு, என் கொலுசு போட்டுக்கிறது, பாப்பா காப்பு வந்து கடைசி வரைக்கும் அவன் மெமரிஸ். இதில் வேறு என்ன இருக்குன்னா இதுதான். இது எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? பவுன் தான் போல. பவுன் தான் எவ்வளோ வரும் தெரிலப்பா. இப்போ பவுன் விற்கிற விலைக்கு சொல்ல முடியாதுல்ல. 4000 நினைக்கிறேன். இது இன்னொரு கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லி அவங்க கமெண்ட்டில் வந்து ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க, இது வந்து எத்தனை பவுன் கழுத்தில் போட்டு இருக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 3 வீடியோக்கு போட்டுருக்கீங்களே அப்படின்னு. இது வந்து சரடு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நான் மஞ்சள் தாலியும் செயினுக்கு வந்து சரடும் போட்டிருந்தேன். ஒரு மாதம் தான் ஆகுது இது மாற்றி. நான் தாலியை ஊற்றிட்டு சரடில் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் நான் போட்டுருக்குறது. அது கூட வந்து இது ஜாயின் பண்ணி போட்டிருந்தேன் செயினாக போட்டிருக்கும்போது. இப்போ சரடாக தாலி கூட போடும்போது இதாக ஊற்றிட்டேன். இது வந்து 4000 ரூபாய். இப்போ கொஞ்சம் இது ரேட்டாகவே போகும். இது பேர் சின்ன சைஸ் தான், ஆனால் எவ்வளோ காசு என் கையில் இருக்குது பேர். இப்போ வந்து ஒரு 5000 என் கையில் இருக்குது. பார்த்துக்கோ தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்புன்னு. ஓகே, இது எடுத்து வச்சலாம். இவ்வளோ தான் இருக்குது.
ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி வாங்கி சேஃபாக வச்சுக்க வேண்டியதான். அப்பா எல்லாத்தையும் அடுத்தது வந்து தினம் தீபம் ஸ்பெஷல். தீபத்துக்கு வந்து எங்களுக்கு இது ஞாபகமே இல்லை, இருந்தால் ஏற்றிட்டுருக்கோம். என்னன்னு நினைக்கிறப்பா தெரியுதா? என்னது? வெள்ளி விளக்கு. சாமியாக இருக்கு. ஏதுனா இது தெரியாத மாதிரியே கேட்கக்கூடாது. இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அத்தை வந்து சங்கத்தில் குழுவில் இருக்காங்க. அதனால் வந்து அதாவது சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து காசு போட்டு வாங்கி கொடுத்த விளக்கு இது. நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் கூட இருக்கும், மேரேஜ் ஆல்பம் ஃபோட்டோவில் கும்பலாக கொடுக்கும்போது ஒரு சின்ன பாக்ஸில் என்னடா இத்தனை பேர் வந்து சரி என்ன வருஷம் வைப்பாங்க, ஒரு ஆள் பெரிய பெரிய பாக்ஸ் வராங்க பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அது ஏதோ சின்ன பாக்ஸாக இருக்கும், ஏதோ சின்ன கிஃப்டாக தான். இது கண்டிப்பாக நான் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த சைடு 5 பேர், இந்த சைடு 5 பேர் சேர்ந்து. ஆனால் இது என்னன்னே சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட. அது என்னதான் கிஃப்டாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா கடைசியில் பார்த்தா வெள்ளி விளக்கு. இந்த சைடு 5 பேர், இந்த சைடு 5 பேர் சேர்ந்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சுல்ல ஆனால் கிஃப்ட்டு? நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எதிர்பார்க்கல இந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் கூட ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் நினச்சேன். கடைசியில் அது சின்ன கிஃப்டாக இருந்தாலும் பெருசாக ஒரு நல்லா இருந்துச்சு. வந்து ஸ்பெஷல் எங்ககிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான சில்வர்னா அது இதுதான், வெள்ளி. பாதுகாப்பாக இருக்கிறது. இது வந்து ஒரு நல்ல தொடக்கத்துக்கு, அதாவது ஒரு நல்ல ஆரம்பம்னே சொல்லலாம். அதுக்கு வந்து ஏற்றி மகிழ வேண்டும் அப்படின்ற மாதிரி இதை வச்சுக்கிறேன். இந்த தீபத்துக்கு கூட ஏற்றிருப்போம், ஞாபகம் இல்லை, அதான் சொல்லிட்டேன்ல. ஓகே, இது வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகுதுன்னா என்ன சொல்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, இதில் ஒரு வேளை எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினா கருப்பாயிடுமோ, கருப்பு பிடிப்பும். அது ரெண்டாவது தேய்ச்சா போகுமா இல்லைன்னு கூட தெரியல. போயிடும் நினைக்கிறேன். அதுக்காகவே கொஞ்சம் பாலிஷ் பண்ணுவாங்கல்ல, இந்த வெள்ளிலாம் பாலிஷ் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பாலிஷ் பண்ணால் போயிடும். அதுக்கும் நம்ம பார்த்தாலும் ஏற்றி பாலிஷ் பண்ண முடியும்? இல்லைப்பா, கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதில் வந்து திரி போட்டு ஏற்றினா அந்த கருப்பு, அந்த அனல் கருப்பு பிடிக்கலாம், அது போகுமா இல்லைன்னு எனக்கு வந்து ஏற்றுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அழகாக இருக்கிறதுனால பொத்தி பீரோலே வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சில்வர் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட் இருக்கலாம், நான் வீடியோலேயே ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் அதாவது பேபிக்காக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோவில். அது வந்து தீபத்து அன்றைக்கி என்னால் கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல, ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, பறக்க செஞ்சு தான் மணி 4 ஆயிடுச்சு சாப்பிடவே. அதனால் அப்போ சொல்ல முடியல. அதான் இன்றைக்கி சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுக்கு எப்போவுமே ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வெள்ளி கலெக்ஷன். மொத்தமாக பார்த்துக்கோங்க. குட்டி பாப்பாவோடது, குணாவோடைய கொலுசு, குட்டி பாப்பா கொலுசு, குணாவோட கொலுசு, விளக்கு. இன்னொன்று மறந்துட்டேன் தினா, இன்னொரு ரிங்கு. ராமியா என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது இதை மறந்துட்டேன். இது கையோட தானே போட்டிருக்கேன். இதுவும் வந்து வெள்ளி தானே, இதுலேயும் ஒன்று தான். இதையும் காட்ட மறக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. வெள்ளி ரிங். இவ்வளோதான் வெள்ளி கலெக்ஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வெள்ளி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.